எல்லாம் நன்மைக்கே. இந்த வாக்கியத்தை கேட்டாலே இப்பெல்லாம் கடுப்பாகுது இல்லைங்க. நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சுருக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக உழைப்போம், நேர்மையாக நடந்துப்போம். இப்படிப்பட்ட நமக்கு மாற்றி மாற்றி கஷ்டங்கள் வரும். சில நேரங்களில் கடவுள் நமக்கு ரொம்ப அநியாயம் பண்ணுறதா தோணும். அப்படி சோர்ந்திருக்கிற சமயங்களில் யாராவது வந்து எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னால் மனசு சமாதானமாகிறத விட உங்களுக்கு கடுப்பாச்சுன்னா இந்த கதையை கேளுங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனனை விட வில் வித்தையில் வல்லவராக இருந்தும் விதுரர் பாரத போரில் கலந்துக்காததுக்கு காரணம் கிருஷ்ணனுடைய சூழ்ச்சியே அப்படின்னு போன பதிவில் சொல்லியிருந்தேன். அப்படி அவர் என்ன சூழ்ச்சி பண்ணாருங்கிறதுக்கான பதிலையும் இந்த கதை சொல்லும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. மகாபாரதத்தின் மூலமான வியாசர் எழுதிய மகாபாரதத்தை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீவல்லிபுத்தூரார் எழுதிய வில்லி பாரதத்தை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த காணொளியை நான் தயார் பண்ணியிருக்கேன். மகாபாரத கதையின் முக்கிய நிகழ்வுனா அது பாரத போர் தான். கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர், துரோணர், கர்ணன், ஜெயத்ரதன்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களையெல்லாம் பாண்டவர்கள் எப்படி சாதாரணமாக எதிர்த்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா, இவங்க ஒவ்வொருவருடைய வீழ்ச்சிக்கு பின்னாலையும் கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கு. முதல்ல அவர் கௌரவர்கள் பக்கம் இருந்து போராடக்கூடிய பெரிய வீரர்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்து அதை குறி வச்சே அடிச்சாரு. உதாரணத்துக்கு துரோணருக்கு புத்திர பாசம், கர்ணனுக்கு அவருடைய தயாள குணம். இப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலவீனங்களை வச்சு அவங்கள வீழ்த்த திட்டம் போட்டாரு கிருஷ்ணர். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. நான் காமிக்கிற இந்த பட்டியலில் யாருடைய வீழ்ச்சிக்காக கிருஷ்ணர் போட்ட திட்டம் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஜெயத்ரதனா, பீஷ்மரா, துரோணரா, கர்ணனா, இல்லை விதுரரா? நிறைய பேர் கர்ணனுடைய வீழ்ச்சிக்கு கிருஷ்ணர் போட்ட திட்டம் தான் ரொம்ப பெருசுன்னு நினைப்பீங்க. இன்னும் சில பேர் ஜெயத்ரதனை கொல்றதுக்கு சூரியனை மறைச்சது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட விதுரருக்காக கிருஷ்ணன் தீட்டிய திட்டம் தான் இருக்கிறதுலையே மாஸ்டர் பிளான். இது என்ன புதுக்கதை? விதுரர் தான் பாரத போரில் கலந்துக்கவே இல்லையே, அப்புறம் அவரை வீழ்த்த கிருஷ்ணர் ஏன் திட்டம் போடணும் அப்படின்னு கேட்கலாம். விதுரருக்கான திட்டத்தை பாரத போர் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் போட்டுட்டாரு. எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும், அவர் அப்பாவாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெண்களை மதித்து உயர்ந்த நிலையில் வச்சுருக்கணுங்கிறது தான் அறம். மேலே நான் குறிப்பிட்ட பெரியவர்களில் யாராவது அப்படி நடந்துக்கிட்டாங்களா? திரௌபதியை துச்சாதனன் அவமானப்படுத்தும் போது எல்லாருமே வாய் திறக்காமல் மௌனமாக தானே இருந்தாங்க. அதுக்கான தண்டனையாக யுத்தத்தில் இவங்க எல்லாருமே மடியணும் அப்படிங்கிறது தான் நியதி. ஆனால் மகா நீதிமானான தர்மத்திலிருந்து கொஞ்சமும் நழுவாத விதுரர் மற்ற பெரியவர்கள் செய்த தவற செய்யலை. துரியோதனனையும் அவனுடைய சகோதரர்களையும் எதிர்த்து திரௌபதிக்காக வாதாடினார். அப்படி அவர் நியாயத்தின் பக்கம் நின்னதுனால தான், அவரை காப்பாற்றும் பொருட்டு தான் கிருஷ்ணர் அவருக்கு எதிராக ஒரு திட்டமே போட்டார். எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும் அஸ்தினாபுரத்தின் மந்திரியாக இருக்கிற காரணத்தால் பீஷ்மர், துரோணர் மாதிரி விதுரரும் செஞ்சோற்று கடனை தீர்க்க துரியோதனனுக்காக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பார். திருதராஷ்டிரரை எதிர்த்து பாண்டவர்கள் பக்கம் நின்று கண்டிப்பாக போர் புரிஞ்சிருக்க முடியாது. அப்படி அநீதியின் பக்கம் விதுரர் நின்று இருந்தா தர்மம் தவறாத அவரை எப்படி யுத்தத்தில் சாகடிக்க முடியும்? அதனால் அவர் கௌரவர்களுக்காக நிச்சயம் போரிடக்கூடாது அப்படின்னு யோசித்த கிருஷ்ணர் அவரை கௌரவர்கள்கிட்டேருந்து விலக்கி வைக்க மனிதனுடைய உளவியலை, ஹியூமன் சைக்காலஜியை ரொம்ப அழகாக கையாண்டார். அது என்ன திட்டம்னு தெரிஞ்சுக்க கதையை தொடர்ந்து கேளுங்க. பாரத போர் நடக்குமா நடக்காதா, இல்லை இது நடக்காமல் தடுக்க என்ன பண்ணலான்னு திருதராஷ்டிரர் பக்கம் இருந்தும் பாண்டவர்கள் பக்கம் இருந்தும் மாறி மாறி ஆட்கள் தூது போகிறாங்க. முதல்ல துருபதனுடைய புரோகிதர் பாண்டவர்கள் சார்பாக போகிறாரு. அப்புறம் தேரோட்டியான சஞ்சயனை திருதராஷ்டிரர் பாண்டவர்கள் கூட பேச அனுப்புகிறாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட போய் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு.
யுதிஷ்டருக்கோ போரில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சமாதானமாக போயிடலாம், நாங்கள் உருவாக்கின இந்திரபிரஸ்தத்தை மட்டும் அவங்க எங்களுக்கு கொடுத்தா போதும், இல்லைன்னா கடைசிக்கு 5 கிராமங்கள் மட்டுமாவது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர், சரி இதுதான் உன் முடிவுனா நானே கௌரவர்கள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அவங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர், கிருஷ்ணா இதெல்லாம் நடக்கிற காரியமா, நல்லது எடுத்து சொன்னால் கேட்கக்கூடிய ஆளுங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை தடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு வேணா முடிவு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். சமாதான பேச்சுவார்த்தை ஒத்து வராது, போர் நடக்கத்தான் போகுதுன்னு தெரிஞ்சேதான் அஸ்தினாபுரம் போகிறாரு கிருஷ்ணர். ஏன்னா அவர் அங்கே போகிறதுக்கு உண்டான நோக்கமே வேற. அடுத்த நாள் காலையில் கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திருதராஷ்டிர மகாராஜா தடபுடலாக வரவேற்பை ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய அரங்குகளை கிருஷ்ணர் வர வழி நெடுக்க குறிப்பிட்ட இடைவெளிகளில் அமைக்க சொல்லி துரியோதனனுக்கு திருதராஷ்டர் கட்டளை போடுறாரு. அது மட்டுமல்ல, அவருக்கு கொடுக்கறதுக்காக பல நாடுகள்ல இருந்தும் நிறைய பரிசு பொருட்களை ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போது பொழுது சாயிற நேரத்தில் தான் அவர் வந்து சேர்ந்ததுனால அன்னைக்கு ராத்திரி அவர் யார் வீட்டில் தங்குவார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது துரியோதனனுடைய இருப்பிடத்தை விட துச்சாதனன் அரண்மனை ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு சகல விதமான வசதிகளும் அங்கே இருக்கும்னு சொல்லி அதை நல்லா அலங்காரம் பண்ணி ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு தடபுடலாக விருந்து ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. உணவெல்லாம் தயாரானதுக்கப்புறம் துரியோதனன் வந்து கிருஷ்ணரை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாரு. அப்போ கிருஷ்ணர், துரியோதனா நான் ஒரு தூதுவன் வந்த வேலை வெற்றி பெற்றால் மட்டும்தான் அங்கே அவன் உணவருந்த முடியும், அந்த இடத்துல கொடுக்குற உபசரணைகள் எல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. திருதராஷ்டிரம் துரியோதனனும் வேற ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி அவரை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனால் கிருஷ்ணர் அதை மறுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக விதுரர் வீட்டுக்கு போய் தங்குறாரு. விதுரருக்கோ ரொம்ப சந்தோஷம், தனக்கு ரொம்ப பிரியமான கிருஷ்ணர் தன் விருந்தினராக வர்றது அவர் பெரும் பாக்கியமாக கருதினார். ஆனால் கிருஷ்ணருடைய இந்த செயல்தான் விதுரருக்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுக்கும்னு அவருக்கு அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணர் கூட ரொம்ப நல்லாவே அவருக்கு பொழுது போச்சு. ஆனால் அடுத்த நாள் அவையில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது, துரியோதனனுடைய அழிவு காலம் நெருங்கி வருது அப்படின்னு விதுரருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. அடுத்த நாள் காலையில் அரசவையில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக வாதாடுறாரு. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு 5 கிராமத்தையாவது கொடுக்க சொல்லி கேட்குறாரு. எதிர்பார்த்த மாதிரியே துரியோதனன் அதுக்கு ஒத்துக்கலை. தாம் பக்கம் எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொல்லி வாதாடுறாரு. பாண்டவர்களுக்காக ஒரு ஊசி முனை நிலத்தை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணனையும் அங்கே அவையில் அவமதித்து பேசுகிறாரு. தான் வந்த வேலை முடிஞ்சதான் நினச்ச கிருஷ்ணர் நிலத்தை கொடுக்க முடியாதுன்னா அப்போது யுத்தம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களுடைய முகாமுக்கே திரும்புகிறாரு. அப்போ போகிற வழியில் கிருஷ்ணனுடைய சாரதி அவர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி நீங்கள் நினச்சிருந்தா மன்னனுடைய அரண்மனையிலேயே தங்கியிருக்கலாமே, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் விதுரருடைய மாளிகைக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், நான் விதுரனுடைய மாளிகைக்கு என்ன காரணத்துக்காக போனனோ அது இப்போ துரியோதனனுடைய அவையில் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்ன அதே நேரத்தில் அங்கே துரியோதனனுடைய அவையில் பீஷ்மர், துரோணர், விதுரர்னு எல்லாருமே இந்த யுத்தத்தை தவிர்க்கும்படியும் கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்கும்படியும் துரியோதனனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் துரியோதனன் மனசில் வேற ஒரு விஷயத்தை நினச்சி புழுங்கிக்கிட்டே இருந்தான். அவனுடைய மொத்த கடுப்பும் விதுரர் பேச ஆரம்பித்த உடனேயே அவர் மேலே பாஞ்சுது. முந்தின நாள் இரவு கிருஷ்ணர் இவங்களுடைய உபச்சாரங்கள் எதையும் ஏற்றுக்காததும் மன்னனுடைய அரண்மனையில் தங்காமல் விதுரர் மாளிகைக்கு போனது துரியோதனனால் ஏற்றுக்கவே முடியலை. விதுரர் எப்பவுமே நியாயத்தை பேசுறதுனால ஏற்கனவே அவர் பாண்டவர்கள் பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி துரியோதனனுக்கு ஒரு கடுப்பு இருந்தது. பத்தாததுக்கு தன்னை அவமானப்படுத்தின கிருஷ்ணரை விதுரர் கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணது அவனால் ஏற்றுக்க முடியல. அப்போன்னு பார்த்து விதுரர் அவனுக்கு அறிவுரை சொல்ல துரியோதனனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிற நினப்பு இல்லாமல், நாக்கில் நரம்பு இல்லாமல் விதுரரை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறான்.
குறிப்பாக அவரை தாசியின் புத்திரன்னு சொல்லி திட்டுறாரு. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் பொறுமையை கடைப்பிடிக்கிற விதுரருக்கு அந்த வார்த்தையை கேட்டதும் தன்னுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் அடக்க முடியல. அங்கே கூடியிருக்கிற சபையோர் முன்னாடி ஒரு சபதம் எடுக்கிறாரு. துரியோதனா, உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இனிமேல் எனக்கு இங்கே வேலை இல்லை. என் தாயை அவமானப்படுத்திய உனக்காக நான் இனி வில்லை ஏந்தி போரிட மாட்டேன். அதே சமயம் பாண்டவர்கள் பக்கமும் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த கோவர்தன வில்லை எடுத்து 2 உடைச்சு வீசிட்டு சபையிலிருந்து வெளியேறிட்டாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிருஷ்ணர் ஏன் விதுரர் வீட்டில் போய் தங்கினாருன்னு. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்த மாதிரி விதுரர் வச்சிருந்த வில் மகாவிஷ்ணுவுடையது. கோவர்தனம் அப்படிங்கிற அந்த வில்லை யாராலையும் வெல்ல முடியாது. போர்னு வந்ததுக்கப்புறம் விதுரர் தன் வில்லை எடுத்துட்டு வந்து நின்னா ஆனானப்பட்ட அர்ஜுனனால கூட அவரை வெல்ல முடியாது. அந்த வில்லை எதிர்த்து போரிட ஈசன் இல்ல விஷ்ணுவால மட்டும்தான் முடியும். விதுரர் போரில் கலந்துக்கிட்டா கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்த வேண்டிய கட்டாயம் வரும். இதை ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் கிருஷ்ண பரமாத்மா விதுரருடைய மாளிகையில் தங்கி துரியோதனனுடைய சந்தேகத்தை தூண்டிவிட்டு அவனை கோபப்படுத்தி அப்படி பேச வச்சு விதுரர் கையாலேயே அவர் வில்ல முறிக்க வச்சாரு. இந்த சம்பவமும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. இதுதான் கிருஷ்ணருடைய மகா தந்திர யுக்தி. விதுரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடந்தது அநீதி. நீதி தவறாம நேர்மையாக நடந்தும் பெரியோர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய சபையில் அத்தனை பேருக்கு முன்னாடி வயதில் சிறியவனான துரியோதனன் தன்னை அவமானப்படுத்த கடவுள் ஏன் அனுமதிச்சாருன்னு அவர் நினைக்கலாம். ஆனால் விதுரருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சம்பவம் நடந்ததுங்கிறது கடவுளோட திட்டம். பல நேரங்களில் நம்மளை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நடந்த தீமையிலையும் நன்மை இருக்கிறது உங்களுக்கே புரியும். விதுரருக்கு இந்த கோவர்தன வில் எப்படி கிடைச்சிது, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாபம் என்னங்கிற கதையை நீங்கள் இன்னும் கேட்கலன்னா என் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவு போட அது எனக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.